வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னொரு விஷயம் உங்க லைஃப்ல எண்ட் ஆகுது, பார்க்கலாம். ஏதோ ஒரு முடிவுக்கு வருது. 3 பாயில் வச்சிருக்கேன். பாயில் நம்பர் 1, பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். தெரியுதா? ஸோ இந்த பாயில். ஓகே. பாயில் நம்பர் 2, ஸ்மைல் ப்ளீஸ். Pile number 3, good night. So இந்த 3 pile நீங்க எது வேணாலும் choose பண்ணிக்கோங்க. Okay. So more than one pile தாராளமாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் முடிவுக்கு வருது. Okay. So quick choose பண்ணுங்க. எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. லேட் ஆகும்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுங்க. பாயில் நம்பர் 1, பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். பார்ப்போம். இன்னும் ஒரு விஷயம் முடிவுக்கு வருது. ஓகே, ரெண்டு அக்செப்ட். பைல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு விஷயம் வெரி ஸ்ட்ராங். என்ன தெரியுமா? ஒரு சில பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருது. ரொம்ப எதிர்பார்ப்பீங்களா? பைல் நம்பர் 1, எல்லா விஷயத்திலும் எல்லா நபர்கிட்டயுமே வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் பைல் நம்பர் 1க்கு யூஸ்வலி. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ எண்டுக்கு வருது. ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் இப்படிதான். அதுவும் நீங்க வந்து குறிப்பா ஒரு நபர் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு குறையும். நீங்க யார் மேலயோ ஏதோ ஒரு நபர் மேல ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க, அது இன்னும் மேன்மேலும் போயிட்டே தான் இருக்கு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு இப்போ உங்க லைஃப்ல விட்டு போகும் அவங்க மேல. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற அந்த நபர் உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க நினைச்சதும் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு விலகிடும் இந்த டைம்ல. ஸோ அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இதுதான், இவங்க இப்படிதான், நான் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், ஒரு அக்செப்டன்ஸ் இந்த டைம் ஸ்ட்ராங்கா வருது. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எண்ட் ஆகிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் வேல்யூ அதிகரிக்கும். நீங்க உங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கறத வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இறங்கி போயிட்டோம் போல இருக்கு, நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, பட் அதை தாண்டி நம்ம ரொம்ப இறங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, அக்செப்டன்ஸ் வரும், அந்த ஒரு தாட் வரும். ஓகேங்களா? அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த எதிர்பார்ப்புகளை வந்து ரொம்ப குறைச்சிக்குவீங்க. அண்ட் கொஞ்ச நாளாவே வந்துட்டு இந்த குழப்பங்கள் உங்களுக்குள்ளார அதிகமாவே இருந்திருக்கும். லைக் இன்னும் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, இடம் கொடுக்குறீங்க நிறைய பேத்துக்கு. அது முக்கியமாக ஒரு வெரி க்ளோஸ், ரொம்ப ஒரு 1 or 2 பர்சன்ஸ் கூட சொல்லிக்கலாமே, அவங்களுக்கு தான் நீங்க ரொம்ப இடம் கொடுத்து மறுபடியும் திரும்ப திரும்ப மன்னிச்சு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ அது இந்த டைம்ல வந்துட்டு ஒரேடியா எண்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இதுக்கு மேல நான் சான்சஸே கொடுக்க மாட்டேன், இதுக்கு மேல நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பைல் நம்பர் 1, நீங்க என்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அது ஒரு சில நபர்கள் மேல நீங்க குறைச்சிக்கிறீங்களோ, ஒரேடியா அதை வந்து விட்டுறீங்களோ, உங்க லைஃப், உங்க வேல்யூ, உங்க வர்த் அதிகரிக்கும். ஓகேங்களா? அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா, அந்த நபர் வந்துட்டு உங்க லைஃப்ல விட்டு போனதுக்கு அப்புறம், அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எண்ட் ஆனதுக்கு அப்புறம், இப்போ உங்க லைஃப்ல நகர முடியாம தடங்கள்லாம்
இப்ப அப்படியே இருக்குல்ல உங்க வாழ்க்கை, எதுவுமே பண்ண முடியாம நிக்குது இல்ல, அது விலகி அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க. ஓகே, ஸோ த குயிக் மூவ்மெண்ட், குயிக் சேஞ்சஸ், குயிக் டைரக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் உங்க லைஃப்ல. இப்போ ஒரு தடங்கள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு ஹோப்பு கொடுத்து வச்சிருக்கிற 1 or 2 persons இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து விலகிட்டீங்க, அவங்க மேல எதிர்பார்ப்புகள் விலகிருச்சு அப்படின்னாவே உங்க லைஃப் ரொம்ப குயிக்கா மூவ் ஆகும். உங்க டைரக்ஷனே வந்து ரொம்ப குயிக்கா மாறும். அது ரொம்ப பெரிய விஷயம். ஃபைல் நம்பர் 1க்கு. ஓகே, ஸோ உங்க லைஃப்ல இருந்து எண்ட் ஆகக்கூடிய விஷயம் என்ன? எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அக்செப்டன்ஸ் வரும், செல்ஃப் ஒர்த் அதிகரிக்கும், பயம் போகும், தைரியம் வரும். அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஃபைல் நம்பர் 1க்கு வந்துட்டு அந்த யூ கேன் see the light. இந்த லைட் வந்துட்டு வரும் உங்க லைஃப்ல. இந்த டார்க்னஸ் விலகி இந்த லைட் வரும். இப்போ என்ன பண்றது, எந்த பாதையில போறதுன்னு தெரியாம தவிக்கிறீங்க, நிக்கிறீங்க. திரும்புற பக்கம் எல்லாமே உங்களுக்கு ஒரு டார்க்னஸ், இருட்டா இருக்கு. உங்க பக்கத்துல இருக்கிற இடமும் வந்துட்டு இருட்டு, பக்கத்திலேயே இருக்கிற மக்களும் யாரோ நபர் வந்துட்டு ரொம்ப டார்க்கா தான் இருக்காங்க. ஸோ வெளியே வர போராடுறீங்க. அவங்க கிட்ட இருந்து வெளியே வர நீங்க ஆல்ரெடி நிறைய டைம் போராடி இருக்கீங்க. ஆனா வெளியே வந்து எந்த பாதையில போறதுன்னு தெரியாத ஒரு குழப்பங்கள் வந்துட்டு இந்த இடத்துல தெரியுது. சரிங்களா? அந்த குழப்பங்கள் விலகி உங்களுக்கான அந்த வெளிச்சம், இந்த ஒரு லைட் உங்களை வழி நடத்தும். ஓகேங்களா? ஸோ பயப்பட வேண்டாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் விலக போகுது. திருப்பி நீங்க மறுபடியும் பிடிச்சி வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் அ வெரி குட் நியூஸ். ஃபைல் நம்பர் 1. ஓகே, ஸோ பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, பயப்படாதீங்க. அடுத்து என்ன செய்யறது, இவங்களை விட்டு விலகி வந்தா நான் வேற எங்க போவேன், யார் இருப்பேன் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா அந்த பயமே தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு லைட் இஸ் நியர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. Thank you. Pile number 2, smile please. ஸோ என்ன ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில இருந்து விலக போகுது, இல்ல உங்ககிட்ட இருந்து விலக போகுது பார்ப்போம். ஓகே, பயம். பயம் அப்படின்னா வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லைஃப்ல எஸ்பெஷலி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், இந்த காதல், இந்த நட்பு, இந்த உறவுகள் சம்பந்தமான ஏமாற்றங்களை தான் அதிகமா பார்த்திருப்பீங்க. ஆனா நான் யார்கிட்ட பேசினாலுமே எனக்கு வந்து பெரிய போராட்டமா தான்ப்பா இருக்கு. சேலஞ்சஸ் தான். எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே வந்துட்டு ஒரு சேலஞ்சஸ் மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க பைல் நம்பர் 2. அதனாலே என்னவோ ஒரு பயம் இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். எவ்வளவோ நிறைய பேர் பேச வந்திருப்பாங்க, ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும். ஆனாலும் வந்து அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுல ஒரு பயம் இருந்திருக்கும். ட்ரஸ்ட் இஷ்யூஸ். ஓகேங்களா? நம்பிக்கை இல்லாம பயம். ஸோ அந்த 2 விஷயங்கள் வந்துட்டு விலக காத்திருக்கு. முக்கியமாக ரிலேஷன்ஷிப்ல மறுபடியும் வந்துட்டு நீங்க நிறைய பேர்கிட்ட பேசுறதுக்கும், அந்த அன்பு பாசத்தை வந்துட்டு ஷேர் பண்றதுக்கும், ரேண்டமான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வந்துட்டு கனெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பயம் விலகுது. பைல் நம்பர் 2. ஓகேங்களா? அண்ட் அந்த ஷைனஸ் ஆல்சோ விலகும். பயம் விலகுது, நம்பிக்கை, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் விலகுது, ஷைனஸ் எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல. புரியுதுங்களா? ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல. ஆனா பைல் நம்பர் 2 ஒரு சில பேரு நீங்க வந்து ஒருத்தவங்க முன்னாடி வந்து நிப்பாங்க, பேசணும்னு வார்த்தை வரும், ஆனா பேச மாட்டீங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பேசியிருக்கலாமே, ஒரு வாட்டி நல்லா இருக்கீங்களான்னு கூட நம்ம கேட்டிருக்கலாமே. ஸோ இந்த ஏன்னா ஒரு தயக்கம், ஒரு ஷைனஸ், ஒரு பயம் கலந்த ஒரு தயக்கம், அதுதான் வந்துட்டு விலகுது இந்த டைம். இனிமேல் ஓப்பனா யார்கிட்ட வேணாலும் நீங்க வந்துட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தனிமைகளையுமே வந்துட்டு போக்கும். உங்களுக்கான பாண்ட், உங்களுக்கான குட் ரிலேஷன்ஷிப் அமையும். அந்த தனிமையா இருக்கிறீங்கல்ல, காரணம் இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்னால தான். இதுவும் விலகுது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங் இல்லையா? ஃப்ரெஷ் எனர்ஜி. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த பயங்கள் எல்லாமே விலகி, இந்த ஷைனஸ், இந்த தயக்கம் விலகி, இந்த நெகட்டிவ் விலகினா ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜி வருது.
ஓகேங்களா. ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு நீங்க சென்டர் ஆஃப் அட்டென்ஷனுக்குள்ளார வர போறீங்க. இது வரைக்கும் வந்துட்டு மற்றவங்க என்னை பார்த்து ஏதோ கேள்வி கேட்பாங்க, சும்மா ஓவரான அட்டென்ஷன் எனக்கு வேண்டாம், எல்லாரும் என்னை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸ்ஃபுல்லா நீங்களாவே சென்டர் ஆஃப் அட்டென்ஷனை விட்டுருப்பீங்க. ஒரு சில இடங்களுக்கு போறது வர்றது முன்னாடி போய் நிக்கிறதுன்னு நீங்களா ஒதுங்கி இருப்பீங்க ஆர் ஒதுக்கி இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் சம் நெகட்டிவ். ஆனா இந்த டைம் ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு நீங்க சென்டர் ஆஃப் அட்டென்ஷனுக்குள்ளார வர போறீங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு அதெல்லாம் என்ஜாய் பண்ண போறீங்க. லைக் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட், ஒரு ஃப்ரெஷ்ஷான நியூ எனர்ஜி அலாங் வித் பியூட்டிஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பொறுமையா இருந்ததுக்கு இந்த டைம் நல்ல பலன். அதுல இருந்து பொறுமையா இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், இப்போ வெளியே வர அப்படின்னு சொல்ற அளவுக்கு வருவீங்க. பட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் அனுபவிக்க போறீங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான். என்னைக்கு இந்த பயம், தயக்கம், இந்த சேலஞ்சஸ், இந்த விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு எண்ட் ஆகுதோ, முடிவடையுதோ, அண்ட் தென் மற்றதுக்கான என்ஜாய்மெண்ட்ஸ் தானா வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முடிவடையும் இந்த சேலஞ்சஸ். லுக் அட் த பட்டர்ஃப்ளை. எவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆனா அது உங்களுக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வரீங்க. உங்களோட இன்னர் செல்ஃப் மாறிடுச்சு, மாறிக்கிட்டு வருது. ஓகேங்களா. ஸோ இப்படிதான் இருக்கு எனர்ஜி. ஆனா நீங்க இன்னும் உணரல. ஏன்னா நீங்க இன்னும் இந்த உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு நீங்க போராடிட்டு இருக்கீங்க. பட் ஆனா நீங்க ஆல்ரெடி மாறிட்டீங்க. பாயில் நம்பர் 2. எஸ், see this changes actually. அதான் இந்த ஒரு விஷயம் மாறிச்சுனாவே நியூ லவ், ஃபியூச்சர் நோக்கின டிராவல் நல்லா இருக்கும், பிளானிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் முடிவடையுது, இதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லது நடக்கும். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். பாயில் நம்பர் 2. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க யூனிவர்ஸ்க்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா சொல்லி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. நன்றி. பாயில் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த குட் நைட் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3, உங்க லைஃப்ல இருந்து என்ன ஒரு விஷயம் எண்ட் ஆகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 3, ஓவர் திங்கிங். அப்பா, பயங்கரமா ஓவர் திங்க் பண்ணுவீங்களா? உங்களை நீங்களே யோசிச்சு கட்டி போட்டுக்குவீங்க. சுத்தி இருக்கவங்க உங்களை தடங்கல் பண்றாங்களோ இல்லையோ, நீங்களே ஓவரா யோசிச்சு உங்களை நீங்களே தடங்கல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வருவீங்க. ஓகேங்களா. இந்த டைம் உங்களுடைய உள் மனசு வந்துட்டு உங்களை கைட் பண்ண போகுது, உங்களோட இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ண போகுது. ஸோ ஓவர் திங்கிங், ஓவரா யோசிக்கிறது, இது இப்படியா அது அப்படியான்னு அனலைஸ் பண்றது, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் இருக்கு. யூ கெட் தட் ஃப்ரீடம், பியூட்டிஃபுல்லான ஃப்ரீடம். ஒன்ஸ் அந்த ஓவர் திங்கிங், அதாவது ஓவரா யோசிக்கிறீங்கல்ல, இல்லாதது இருக்கிற மாதிரியான கற்பனைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி அழகா நீங்க பறக்க முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி ரொம்ப டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அதனோட தாக்கம் வந்துட்டு எண்ட் ஆகும். எல்லா பொறுப்புகளையும் வந்துட்டு நீங்களாவே எடுத்துக்கிறீங்களோ இல்ல மற்றவங்க உங்க மேல திணிக்கிறாங்களோ, ஸோ அது வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு குறையும். ஓகேங்களா. முழுசா எண்ட் ஆகுமா அப்படின்னா கிடையாது, பட் அதோட பாரங்கள் வந்துட்டு குறையும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறதும் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஓகே. ஸோ இந்த விஷயங்கள், 2 விஷயங்கள் வந்துட்டு உங்க லைஃப்ல இருந்து எண்ட் ஆக போகுது. த பர்டன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓவர் திங்கிங், ஓவரா யோசிக்கிறது. ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ யூ காட் திஸ் பியூட்டிஃபுல் ட்ரூ லவ், அக்செப்டன்ஸ். சரி, இந்த மேபி லைக் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க ஒரு சிங்கிளா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு உங்களோட லைஃப்ல ஒரு பர்சன் இருந்தாலும் கூட அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு லவ் நீங்க எய்தர் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்ல வந்து நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க பிகாஸ் ஆஃப் ஓவர் திங்கிங். நம்ம ஓவரா ஷேர் பண்ணிட்டோம்னா நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, நம்ம ஏமாந்து போயிடுவோமோ, இந்த தாட்.
இந்த தாட் வந்துட்டு உங்களுடைய இந்த முழுமையான அந்த லவ் ஃபீலிங் வந்துட்டு உணர முடியல. உங்களுக்கு ப்ரப்போசல் வந்தாலும் கூட, இல்லை உங்க பார்ட்னர் உங்ககிட்ட பேசினாலும் கூட ஒரு முழுமையா உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாததுக்கு இது ஒரு ரீசனாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதான் சொல்லல, இது 2 விஷயம் இது விலகிருச்சுனாவே இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்போ மேபி ஒரு சில பேர் உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா லவ் சம்பந்தமா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாததுக்கு இந்த ஒரு பேர்டன்ஸ் ஆல்சோ வந்துட்டு இருக்கும். இது எண்ட் ஆகுது. இனி நீங்க உங்க லைஃப், உங்களோட லவ், உங்களோட ரிலேஷன்ஷிப்னு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்துட்டு இனி நேரங்கள் நிறைய இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனாலும் கூட ஓவர் திங்கிங் எண்ட் ஆகுதுன்னாலுமே பட் ஸ்டில் உங்களுடைய முயற்சிகளும் முக்கியம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸ் என்ன அப்படிங்கறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால இந்த ஒரு விஷயத்துல இருந்து கம்ப்ளீட்டா முழுமையா வெளியே வர முடியும். So you got this sun card. எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்கு. See, look at the brightness. டிவைன் உங்களுக்கு ஃபேவரா இருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு ப்ரெஷர்ல இருக்கீங்களோ, ஒரு அழுத்தங்கள்ல இருக்கீங்களோ, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களோ, அது எல்லாமே வந்துட்டு அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு டிவைனோட சப்போர்ட் இருக்கு. உங்க லைஃப்ல இது வரைக்கும் ஒரு டார்க்னஸோ ஒரு ஒரு குழப்பங்களோட இருந்த உங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் ஆன ஒரு டைம் இப்போ. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அண்ட் ஆல்சோ பைல் நம்பர் 3 நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்க இருக்கிற பிளேசஸ் வந்து ரொம்ப பிரைட்டா வச்சுக்கோங்க. பிரைட்டான ஒரு பர்சன்ஸ் கூட பழகுங்க. இப்போ இவங்க கூட பேசினா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப அப்படியே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்டா இருப்பேன் அப்படின்னு சொல்ற நபர்களை ரொம்ப அதிகமாக உங்க லைஃப்ல வச்சுக்கோங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் உங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுக்கும். இதுல இருந்து வெளியவும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே? ஸோ டிவைன் சைட்ல இருந்து உங்களுக்கு எஸ்ன்னு வந்தா கூட உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைல்ல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. 3மே குவைட் யூனிக்கா இருந்துச்சு. தட்ஸ் ஆல். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு. நன்றி.